Today we talk about two different topics of genetics. One is molecular solution to genetic mystery of Mendel's white flower. Another one, terminology related to Mendelism. What about white flower? நம்ம நேத்து லாஸ்ட் டாபிக் என்ன படிச்சோம்? மெண்டலுடைய 7 pairs of contrasting traits பத்தி பார்த்தோம் இல்லையா? எந்த ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்கு, அது டாமினன்ட் ஃபார்மா இருக்கும்போது எப்படி இருக்கு, ரெசசிவா இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல ஒயிட் ஃபிளார் என்னது டாமினன்ட் ஃபார்மா ரெசசிவ் ஃபார்மா? எஸ், ரெசசிவ் ஃபார்ம். இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன் பேர் என்ன? ஜீன் ஏ இல்லையா? நமக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? முன்னாடி சடனா நிறைய கலர்ஸ் ஆஃப் ஃபிளார்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா எக்ஸைட்மெண்ட்ல ஏன்னு கத்துவா இல்லையா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோ சொல்லியிருப்பேன். The gene A which is responsible for flower coloration in Pisum sativum. நம்ம டாபிக் molecular solution to genetic mystery of Mendel's white flower. இந்த மெண்டலோட ஒயிட் ஃபிளார்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற மெக்கானிசம் என்ன, ஏன் அது ஒயிட்டா இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின், ஒரு மிஸ்ட்ரி வரும் இல்லையா? அதுக்கான சால்வேஷன் யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா 2010ல இன்டர்நேஷனல் டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் டிஸ்கவர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய டிஸ்கவரி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பைசம் சட்டம் பிளான்ட்ல அந்த ஃப்ளவருடைய கலருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீன் பி ஜீன் ஏ. நம்ம ஏற்கனவே மெண்டல் சொன்ன அதே தான், ஏ தான் இவங்க நேம் பண்ணிருக்காங்க. இந்த பி ஜீன் ஏ தான் பைசம் சட்டம் பிளான்ட்ல பி பிளான்ட்ல ஃப்ளவருடைய கலரேஷனை ரெகுலேட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீன் இந்த ஜீன் ஏவா இருக்கும். இந்த பி ஜீன் ஏ ஒரு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும். அந்த ப்ரோட்டீன் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் ஆக்ட் ஆகும். டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகும். ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது டிரான்ஸ்லேஷன் அப்படிலாம் படித்தோம் இல்லையா? இங்கே பிஜின் ஏ எதை ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா ஃப்ளார் கலரேஷனை ரெகுலேட் பண்ணும். எப்படி ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீனேஷியஸ் காம்போனன்ட் அது சிந்தசிஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீனேஷியஸ் காம்போனன்ட் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டரை ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகி டிரான்ஸ்லேட் ஆகி ஆந்தோசைனின் சொல்லக்கூடிய பிக்மெண்ட்டை சிந்தசைஸ் பண்ணும். ஆந்தோசைனின் இந்த வேர்ட் நீ ஏற்கனவே படிச்சிருக்க, ஆமாம் இல்லையா? பேக்கெட்ஸ்குள்ள ஸ்டோர்டாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போங்க. ஒரு பீட்ரூட்டுடைய கலருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற பிக்மெண்ட் ஆந்தோசைனின் பிக்மெண்ட் which is a primary metabolites and secondary metabolites. 8th chapterல படிச்சிருக்க இல்லையா? Yes, of course, secondary metabolites. Say for example, ஒரு லீஸ் ஒயிட் கலர்ல கம்பல்சரி ஒயிட் கிரீன் கலர்ல இருந்தாதான் அதனால ஃபோட்டோசிந்தசிஸை எஃபெக்டிவா பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அந்த ஆர்கானிஸோட growth and டெவலப்மெண்ட்டை அதால ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆந்தோசைனின் பிக்மெண்ட் வந்து ஒரு ஆர்கானிஸோட growth and டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மீன்ஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் ஆந்தோசைனின் பிக்மெண்ட்டாக இருக்கும். 2010ல இன்டர்நேஷனல் டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் பிஜின் ஏ தான் ஒரு ஃப்ளாரோடைய கலருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கு, அதுதான் ரெகுலேட் பண்ணுது, அது ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டரை ஆக்ட் ஆகுது, அது ஃபர்தராக டிரான்ஸ்லேட் ஆகி ஆந்தோசைனினை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆந்தோசைனின் பிக்மெண்ட் நிறைய நம்பர்ஸில் அக்குமுலேட் ஆகும்போது அந்த ஃப்ளார் பர்பிள் கலரில் அப்பியர் ஆகுது. அதை டிஸ்கவர் பண்ணி சொல்லிப்பாங்க. அப்போது நம்ம கொஸ்டின், மெண்டலோட ஒயிட் ஃபிளாரை அதுக்கான ரீசனை சொல்யூஷனை சொன்னது தான் இந்த ரிசர்ச் ஒர்க் இல்லையா? இது நார்மல் மெக்கானிசம். இது இந்த மெக்கானிசம் டிஃபெக்ட் ஆகும்போது நமக்கு ஒயிட் ஃபிளார்ஸ் வரும். எப்படி அது டிஃபெக்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ஒயிட் ஃபிளார்ஸில் இந்த பிஜின் ஏ இல்லையா, அதனால தான் அங்கே கலர் ஃபார்ம் ஆகலையா அப்படின்னு உனக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஆக்சுவலாக பிஜின் ஏ அங்கே ஒயிட் ஃபிளார்ஸ்லேயே இருக்குது, இருந்தாலும் அதில் ஆந்தோசைனினை சிந்தசைஸ் பண்ண முடியல, ஆந்தோசைனின் அக்குமுலேட் ஆகலை. ஏன் அதால ஆந்தோசைனினை சிந்தசிஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த பிஜின் ஏல ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் சேஞ்ச் நடக்கும். what about nucleotide? what are the constituents of nucleotide? நம்ம ஏற்கனவே 8th படிச்சிருக்கோம் இல்லையா? 8th சாப்டர்ல படிச்சிருக்கோம். கேஸ் நைட்ரஜன் பேஸ் பென்டோ சுகர் பாஸ்பேட் இது மூணும் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட்ஸா இருக்குமா? ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட்ல சேஞ்சஸ் நடக்கும். சேஞ்சஸ் இன் தி சென்ஸ் இட் மே பி ஒரு நியூக்ளியோடைட் இந்த பிஜின் ஏ ஜீன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் தான் ஜீன்ஸாக இருக்கும். நிறைய இப்போ நியூக்ளியோடைட்ஸில் நைட்ரஜன் பேஸ் பென்டோ சுகர் பாஸ்பேட் மூணும் வந்து டிஎன்ஏவோட நியூக்ளியோடைட்ஸாக இருக்கும். இது மூணும் சேர்ந்தது நியூக்ளியோடைட்ஸாக இருக்கும்.
டிஎன்ஏல ஒரு 4 கைண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஆர்என்ஏல அதே போல 4 கைண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அதெல்லாம் பத்தி நம்ம 8th சாப்டர்ல படிச்சிட்டோம். இந்த சிங்கிள் நியூக்ளியோடைடு சேஞ்சஸ் நடக்கும். இட் மேபி ஒரு நியூக்ளியோடைடு ஆட் ஆகலாம், இல்ல ரிமூவ் ஆகலாம், இல்ல சப்ஸ்டிட்யூட் ஆகலாம். ஏதோ ஒரு மேனர்ல சிங்கிள் நியூக்ளியோடைட்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் டிஃபெக்டிவ், மியூட்டன்ட்டா இருக்கும். மியூட்டன்ட் அப்படின்னா எந்த ஜீன்ல மியூட்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கோ அந்த ஜீன் தான் மியூட்டன்ட் ஜீனா இருக்கும். ஜீன் என்பது ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் தான் ஜீன்ஸா இருக்கும். அந்த ஜீன்ல ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட்ல சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த ஜீன் மியூட்டன்ட் ஜீனா இருக்கும். இந்த மியூட்டன்ட் ஜீன் ஏவால என்ன செய்ய முடியாது அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டரை சிந்தசைஸ் பண்ண முடியாது. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் இன்ஆக்டிவ் மானால இருக்கும். எந்த ஒரு பிளான்ட்ல எந்த ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற ஜீன் இந்த ஜீன் மியூட்டன்ட்டா இருக்கும். அந்த பிளான்ட்ல அந்த செல்லுல டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் சொல்லக்கூடிய புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகாது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகாது, டிரான்ஸ்லேட் ஆகாது, ஆந்தோசைனின் சிந்தசைஸ் ஆகாது, ஆந்தோசைனின் சிந்தசைஸ் ஆகாது, அக்குமுலேட்டும் ஆகாது, பர்பிள் கலரேஷனும் நடக்காது. அதாவது அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. பிஜின் ஏல சிங்கிள் நியூக்ளியோடைட்ல சேஞ்சஸ் நடக்கும். சேஞ்சஸ் நடக்கிறதுனால டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் இன்ஆக்டிவ் மானால இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஆக்டிவா இருக்கிறதுனால அதால ஆந்தோசைனினை சிந்தசைஸ் பண்ண முடியாது. and as well as do not accumulate anthocyanin. Anthocyanin accumulate ஆகாததுனால நமக்கு flower instead of purple color white colorல appear ஆகும். மியூட்டன்ட் ஜீன் ஏ தான் white flowerக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அதுதான் இந்த மாலிகுலர் சொல்யூஷன் டு ஜெனெடிக் மிஸ்ட்ரி ஆஃப் மெண்டல்ஸ் ஒயிட் ஃபிளாரா இருக்கும். இந்த ஒயிட் ஃபிளார்ல நம்ம கலரேஷனை லீட் பண்ண முடியாதா, கலர் ஃபார்மேஷனை லீட் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பா முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா வாட் அபவுட் கன்? ஒரு டார்கெட்ல ஒரு புல்லட்டை ட்ரிகர் பண்ணி விடுறது தான் கன் இல்லையா? அதுபோல நமக்கு ஒரு டார்கெட் டிஷ்யூஸ்ல நம்மளோட டிசைரபிள் ஜீன்ஸை ஒரு ப்ரெஷர்ல லீட் பண்றது தான் ஜீன் கன். ஒரு மைக்ரோ இன்ஜெக்ஷன்ல நம்ம ப்ரெஷர் கொடுத்து இங்க் ஃபில் பண்றோம் இல்லையா? அதுபோல மைக்ரோ இன்ஜெக்ஷன் மாதிரி அப்பியரன்ஸ்ல இருக்கும். கீழே டார்கெட் டிஷ்யூஸ் வச்சு ஹை ப்ரெஷர்ல நம்மளுடைய ஒரு கோல்டு பார்ட்டிகல்ஸ் என்கோடடா இருக்கிற கோட்டிங்ஸோட இருக்கிற ஒரு டிசைரபிள் ஜீன்ஸை நம்ம ஹை ப்ரெஷர்ல டார்கெட் டிஷ்யூஸ்குள்ள இன்கார்பரேட் பண்ண முடியும். அப்படி ஜீன் கன் டெக்னிக் மூலமா ஒரு நார்மல் ஜீன் ஏவை ஒயிட் பெட்டல்ஸ் ஆஃப் பி பிளாஸ்ல இன்கார்பரேட் பண்றோம் அப்படின்னா அந்த ஒயிட் பெட்டல்ஸ்ல எந்த செல்லுக்குள்ளலாம் இந்த நார்மல் ஜீன் ஏ இன்கார்பரேட் ஆயிருக்கோ அந்த செல்லுக்குள்ளலாம் ஆந்தோசைனின் சிந்தசைஸ் ஆகும். அந்த ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் செல்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் ஆஃப் பைசம் செட்டமம் பி பிளான்ட் எப்படி அப்பியர் ஆகும்னா பர்பிள் கலர்ல அப்பியர் ஆகும். இதுதான் மாலிகுலர் சொல்யூஷன் டு ஜெனெடிக் மிஸ்ட்ரி ஆஃப் மெண்டல்ஸ் ஒயிட் ஃபிளார்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி ரிலேட்டட் டு மெண்டலிசம். நம்ம ஜெனெடிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாவே நிறைய டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஜெனெடிக்ஸ் மெண்டலிசம்ல மெண்டலோட ரிசர்ச் ஒர்க்ல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா traits. Traits. What is the base for transmission genetics or classical genetics? Yes, Mendel 7 pairs of contrasting trait responsible ஆகிற 7 genes பத்தி ஸ்டடி பண்ணிருப்பாரு அப்படி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ், டெஃபினட்டா ட்ரைட் என்றது கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர்ஸ் எப்பயும் சேமா இருக்காது, டிஃப்ரெண்ட் மேனர்ல எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்படி டிஃப்ரெண்ட் மேனர்ல எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு எது ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அப்படின்னா ஜீன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஒரு ஜீன்குள்ள காமனா 2 or more alternate forms or versions இருக்கும். அந்த alternate forms ஓட நேம் தான் alleles இருக்கும். இது திருப்பி சொல்றேன், நமக்கு ட்ரைட் ஒரு ஆர்கானிசம்ல நிறைய ட்ரைட்ஸ் இருக்கும். அந்த ட்ரைட்ஸ் டிஃப்ரெண்ட் மேனர்ல எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்படி டிஃப்ரெண்ட் மேனர்ல எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு எது ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அப்படின்னா ஜீன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அந்த ஜீன்குள்ள alternate forms இருக்கும். மேக்ஸிமம் 2 alternate forms இருக்கும். சில கேசஸ்ல மோர் alternate forms இருக்கும். இந்த 2 or more alternate forms கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு என்டிட்டிஸ் தான் ஜீன்ஸ். பேசிக் hereditary units of genetics அப்படிலாம் டேர்ம் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஜீன்குள்ள 2 alternate forms இருக்கும் ஆர் many alternate forms இருக்கும். அதுதான் என்ன நேம் பண்ணுவாங்க அப்படின்னா alleles நேம் பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எப்படி சொல்லலாம்னா, ஒரு ட்ரைட்டா நம்ம பிளான்ட்டோட லென்த் இல்லைன்னா
பிளான்ட்டோட ஹைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது எப்படி டிஃப்ரெண்ட் மேனர்ல எக்ஸ்பிரஸ் ஆகலாம். இது டாலா எக்ஸ்பிரஸ் ஆகலாம், இல்ல டிராஃபா எக்ஸ்பிரஸ் ஆகலாம். இப்போ நம்ம பிளான்ட்டோட லென்த்துக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குது. லென்த் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எல்இ ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா. ஓகே, பிளான்ட் லென்த்தோட ஆல்டர்னேட் வேர்ட் தான் பிளான்ட் ஹைட்டா இருக்கும். இந்த லென்த்துக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன் எல்இ ஜீன்ஸ்ல 2 அலீல்ஸ் இருக்கும். ஒன்று டாமினன்ட் அலீல், இன்னொன்று ரெசிசிவ் அலீல்ஸா இருக்கும். டாமினன்ட் ரெசிசிவ் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு அலீல் எந்த ஒரு அலீல் அது கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஆர்கானிசம்ல அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ அது டாமினன்ட் அலீல். எந்த அலீல் ஒரு ஆர்கானிசம்ல அதோட கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலையோ அது ரெசிசிவ் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே டாமினன்ட் ஃபார்ம்ஸை நம்ம கேபிட்டல் லெட்டர்ல சிம்பலைஸ் பண்ணணும். அதனால தான் கேஸ்டி எழுதியிருக்கேன். ரெசிசிவ் கேரக்டர்ஸ் ரெசிசிவ் அலீல்ஸை எப்படி சிம்பலைஸ் பண்ணுவோம்னா ஸ்மால் லெட்டர்ல சிம்பலைஸ் பண்ணுவோம். அதனால ஸ்மால் டி அப்படின்னு எழுதியிருப்பேன். ஓகே, ட்ரைட்னா என்ன, ஜீனா என்ன, அலீல்ஸ்னா என்ன கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் ஹோமோசைகஸ். ஓகே, ஹோமோசைகஸ் ஹோமோ அப்படின்னாவே சிமிலரா அப்படின்னு எனக்கு நிறைய தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்ரோசைகஸ். ஹோமோனா சிமிலர் ஐடென்டிக்கல் அலீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிச்சுன்னா ஹோமோசைகஸ். ஹெட்ரோசைகஸ்னா டிஃப்ரெண்ட் அலீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது ஹெட்ரோசைகஸா இருக்கும். ஓகே, ஹோமோசைகஸ் வரும்போது இது மேபி ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஃபார்மா இருக்கலாம், இல்ல ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஃபார்மா இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஜீன்குள்ள 2 அல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ரெண்டு சிமிலர் ஐடென்டிக்கல் அலீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஹோமோசைகஸ். இந்த 2 ஐடென்டிக்கல் அலீல்ஸ்ன்றது ரெண்டுமே டாமினன்ட் அலீல்ஸா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே ரெசசிவ் அலீல்ஸா இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஹோமோசைகஸ் ரெசசிவ் இப்படி 2ஆ கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. ஹோமோசைகஸ் டாமினன்ட்னா 2 அலீல்ஸுமே சிமிலரா இருக்கு, 2 அலீல்ஸுமே டாமினண்டா இருக்குன்னு அர்த்தம். ஹோமோசைகஸ் ரெசசிவ்னா 2 அலீல்ஸ் 2 சிமிலர் அலீல்ஸ் ரெசசிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஸ்மால் டி அண்ட் கேஸ்டி இப்படின்னு எனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹெட்ரோசைகஸ். ஹெட்ரோ அப்படின்னாவே டிஃப்ரெண்ட் இல்லையா. டிஃப்ரெண்ட் அலீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஜீன் தான் ஹெட்ரோசைகஸ் ஜீனா இருக்கும். இது கேஸ்டின்றது டாமினன்ட், ஸ்மால் டின்றது ரெசசிவ். அதான் டிஃப்ரெண்ட் அலீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். நம்ம மெண்டலோட ரீசன்ஸ் ஃபார் சக்ஸஸ் படிக்கும்போது என்ன ரீசன் படிச்சிருக்கோம். மெண்டல் செலக்ட் பண்ண பிளான்ட் எல்லாமே, பேரண்டா செலக்ட் பண்ண பிளான்ட் எல்லாமே ஹோமோசைகஸா இருந்துச்சு, பியூர் லைன்ஸ் இருந்துச்சு, ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் இருந்துச்சு, ஆர் பியூர் ப்ரீடிங் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. அந்த பியூர் ப்ரீடிங் லைன்ஸ் ஆர் ட்ரூ ப்ரீடிங் ஸ்ட்ரெயின்ஸ் தவிர மற்றது எல்லாமே ஹெட்ரோசைகஸா இருக்கும். ஏன் அப்படின்னா 2 பியூர் ப்ரீடிங்கை பேரண்டா செலக்ட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு அலீல்ஸ் வந்து கேமிட்குள்ள இன்னரிட் ஆகும். அது 2ம் சேர்ந்து F1குள்ள இன்னரிட் ஆகுது, F1குள்ள போயிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக என்னவா இருக்கும், ஹெட்ரோசைகஸாக தானே இருக்கும். அப்போது ஹைப்ரிட்ஸ்ன்றது எல்லா ஹைப்ரிட்ஸுமே ஹெட்ரோசைகஸாக இருக்கும். ஓகே, மண்டலோடைய நான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்ஸ் எல்லாமே ஹைப்ரிட்ஸாக இருக்கும். ஹைப்ரிட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் அலீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். இதுதான் ஹெட்ரோசைகஸாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 டேர்ம்ஸ் இருக்கும். ஒன்று ஃபினோடைப், இன்னொன்று ஜீனோடைப். ஃபினோடைப்ன்றது அப்சர்வபிள் கேரக்டர்ஸ், மார்ஃபாலஜிக்கலா அப்பியர் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ். நம்ம 7 pairs of traits படிக்கும் போதே ஹைட்டா இருக்கா, டிராஃபா இருக்கா, எல்லோவா இருக்கா, கிரீனா இருக்கா, பாட் என்ன கலர் இருக்கு, பாட் என்ன ஷேப்ல இருக்கு, ஃபிளார் என்ன கலர்ல இருக்கு, ஃபிளார் என்ன பொசிஷன்ல இருக்கு, இதெல்லாத்தையும் நம்மளால பார்த்து சொல்ல முடியும் இல்லையா. அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் தானே. அது எல்லாமே ஃபினோடைப்ஸா இருக்கும். ஜீனோடைப்ஸ்ன்றது ஜெனட்டிக் கான்ஸ்டியூயன்ஸா இருக்கும். அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டால்னஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது கேபிட்டல் டி இல்லையா, டாமினண்டா இருக்கிற டி வந்து டால்னஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். இந்த டி ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல இருந்தாலும் அது டாலா தான் இருக்கும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருந்தாலும் அது டாலா தான் இருக்கும். அப்போ கேபிட்டல் டி ஃபார்ம்ல அது டாமினன்ட் கேரக்டர்ஸை டால்னஸை லீட் பண்ணிருக்கா, இல்ல ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல டால்னஸை லீட் பண்ணிருக்கா, அந்த ஜெனட்டிக் கான்ஸ்டியூயன்ஸை பத்தி டீல் பண்றது ஜீனோடைப்ஸா இருக்கும். அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் பத்தி சொல்றது phenotypes இருக்கும். Okay, clear? Molecular solution to genetic mystery of Mendel's white flower and terminology related to Mendelism. 2 topic clear. Thank you.